தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மகர ராசிக்கு. இந்த மகர ராசியில் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு ஜூன் மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு அமக்கலமாக இருக்கார். குரு பார்வை அவ்வளோ சிறப்பு. ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், முயற்சி ஸ்தானாதிபதி. 7.5 சனியில் பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ முயற்சி எடுத்தேன், ரொம்ப தடையாக இருக்குது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சார், எனக்கு அந்த பணம் வரல, இல்லை அந்த வேலை நடக்கலை, இப்போ நடக்கும். இது வரைக்கும் முயற்சிகள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சரி, அந்த முயற்சிகளுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. குரு பார்வையே உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு. இந்த மாதத்தில் ராசிக்கு 5ல் சுக்கிரனோட வீட்டில், இத்தனைக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், அதே 6ஆம் இடத்துல புதன், சூரியன் 15 டேட்டுக்கு மேலே. குரு மட்டும்தான் நல்லா இருக்கார், மீதி எல்லாமே மறைவு ஸ்தானத்தில், பகை கிரக வீட்டில், இது மாதிரி தான் இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி, இவர் ரேவதி நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி புதன், அவர் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ குரு பார்வையே சனிக்கு இருக்குது. இந்த மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்தே மகர ராசிக்கு பெரிய விடிவு காலம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். படிப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். படிப்பு சம்மந்தமாக நிறைய பேர் படிப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப டல்லாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு 7.5 சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். குருவும் பார்த்திங்கனாக்கா அந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டாரு. இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். குரு பார்வை இருக்குது. மற்ற கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அவ்வளோ கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உயர் படிப்பு படிக்கிறது, அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறது. இல்லை சார், இங்கே தான் படிச்சுட்ருக்கேன், ஏதோ அடுத்த ஒரு படிப்புன்ற ஏற்கனவே தொடங்கின படிப்பு தான் படிச்சுட்ருக்கேன், இது எப்படி போகும், நண்பர்கள் வட்டாரெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய மனஸ்தாபங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும் சமீப காலமாக. இப்போ அந்த நண்பர்கள் வட்டாரம் சிறப்பாக இருக்கும். பேரு புகழ், படிக்கிற இடத்துல பேரு புகழ், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். மனசுக்கு தெளிவாக இருக்கும். என்னென்னா குரு நன்மை செய்யாது, இல்லைன்னு சொல்லலை. குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. இது ஒன்று தான். விரையாதிபதி 3 குடை கிரகம், நன்மை செய்யாத கிரகம். ஏன்னா கோச்சாரத்தில் அவர் சுப கிரகம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான சுபர். அந்த 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் குரு. அதுக்குண்டானதை அவர் கொடுப்பார். இப்போ நான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டேன், நான் உன்னை நேரடியாக பார்க்குறேன், நான் யார், பொதுவாக சுபர். அப்போ அந்த சுப பார்வை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் தான் படிப்பு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் டல்லாக இருக்கலாம், படிப்பு ரீதியாக ஒரு மந்த நிலை. அதாவது பெற்றோர்களுக்கு ரொம்ப குழப்பம், நல்லா படிச்சிருந்தவங்க கூட இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு சில காலங்களாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு இப்போது ஒரு ஊக்கத்தை கொடுத்த மாதிரி, ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அதாவது வேகமாக ஓடிட்டு இருந்தவங்கள ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதாவது யாருன்னாக்கா, ஒன்று ராகுதசை நடந்தால் ஸ்லோ பண்ணும், இன்னொன்று 7.5 சனி நடந்தால் ஸ்லோ ஆகும், சனி பார்வை ராசிக்கு பட்டால் ஸ்லோ ஆகும்.
இப்போ சனி பார்வை கிடையாது, உங்களுக்கு ராகு தசை இருக்குது. அந்த இளம் வயசு காலகட்டத்தில் ராகு தசை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு பார்வைப்படுதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இப்போ எவ்வளோ வேணால் ஜெயிக்கலாம் இந்த படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மகர ராசி நபர்கள். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும். வேலையில் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கும் நீங்கள் அங்கேருந்து கூட வேறு ஒரு நாட்டுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணுறது, சம்பள உயர்வுக்காக முயற்சி பண்ணுறது, எதுவுமே வந்து தடையாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த தடை இருக்காது. ராசிக்கு ஒரு குரு பார்வை இருக்கனாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு என்ன தசை வேணால் நடக்கட்டும், அது அவயோக தசையாக கூட இருக்கட்டும். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகம், அதாவது கோச்சாரத்தில் சுப கிரகம், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இந்த ராசியை பார்த்தா அந்த தசையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். இப்போ வேலை ரீதியாக பிரச்சனை இருக்குது, இல்லை சார் வேலையில் வந்து இருக்கேன், ஆனால் அந்த வேலை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குது, எனக்கு வந்து அந்த வேலையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை இல்லை, இல்லை பிடிச்ச வேலை தான் சார், ஆனால் இருக்கிற இடம் சரியில்லை, ஏதோ வேலை அழுத்தம், நிறைய வேலை செய்கிறேன், நிறைய உழைப்பு போடுறேன். ஏன்னா மகர ராசிக்கே வந்து குரு தசைலாம் வரும். இதெல்லாம் வந்து என்னதான் நீங்கள் உழைப்பு போட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. நீங்கள் வந்து நல்லா உழைப்பீங்க, ஆனால் அந்த ஊதியம்ன்றதை விட அதுக்குண்டான பலனை வேற ஒருத்தர் தட்டு போயிடுவாங்க. ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மாதம் 2 மாதம் வேலை பார்க்குறவங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இள வயதில் குரு தசைன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வேலை கூட இருக்கும். ஐடி துறையில், பேங்க் செக்டாரு, இல்லை ஒரு வாத்தியாராக இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க, அதாவது காலேஜிலெல்லாம் ஒரு காலேஜில் பெரிய பதவியில் கூட இருப்பாங்க, அரசியலில் கூட பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் வளர்ச்சிங்கிறது இருக்காது, பேரு புகழ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு. அதனால் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தசையே உங்களுக்கு சரியில்லாதவங்க, எந்த தசையாக இருந்தாலும் சரி, இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்கா, அருமையான முன்னேற்றம். இப்போ பேரு புகழ் கிடைக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து ராசிக்கு நான் பொதுவாகவே வீடியோ போட்டிருக்கேன், 7ஆம் இடத்துல வந்து குரு வராரு, அந்த குரு வந்து அந்த பார்வை மூலமா சுபத்தன்மை கொடுப்பார தவிர தசாபுத்தி தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், அது உண்மைதான். ஆனால் அந்த தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லை, அந்த தசாநாதனே குருவாக இருந்தாலும் அந்த பார்வை படக்கூடிய டைமில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கும், இல்லை ஒரு வாரம் நல்லா இருக்கும், அந்த டைமில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அந்த டைமில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, இல்லை ஒரு உதவிகள் கிடைக்கிறது, ஒரு லோன் சேங்ஷன் ஆகிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறது, இல்லை நீங்களே அதுக்கு முன்னான முயற்சி எடுக்கிறது, இது மாதிரி நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில். திடீர்னு ஒரு நல்ல ஒரு உயர் பதவி, திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த குருவுடைய பார்வையினால். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம மாதம் சொல்லிடலாம், அது நடக்கும் இது நடக்கும்னு பொதுவாகவே நிறைய பேர் சொல்லலாம். தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கு சிறப்பு, எம்ப்ளாயி கூட வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம். இப்போ வந்து வளர்ச்சிங்கிறது என்னென்னா 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்கன்னு வச்சிங்களா, அது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில், வெளிநாட்டில் 5 லட்சம் சம்பளத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. அது கூட இல்லாமல் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அப்படியே வச்சுன்னு இருக்கும் அந்த குரு. அது நல்லா வச்சுன்னுக்குதா, அது மட்டும் போதும், அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்னொன்று, குடும்பத்தில் சுப விசேஷங்கள், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அது திருமணம் நடக்கலாம், இல்லை உங்களோட வாரிசுகளுக்கு திருமணம் முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ திருமணம் நடக்கலாம், கூடி வரலாம். இந்தாங்க அனுபவிங்க, என்ன வேணால் அனுபவிங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்களே ராஜா, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது தசையே சரியில்லைனா கூட, குரு தசை சரியில்லைன்னு தான் சொல்லுவேன், அது வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் தான் சொல்லுவேன். சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துட்டு வரும். இப்போ சனி தசையே எடுத்துக்கலாம், அதேமாரி சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க, கடன் பிரச்சனைலாம் இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு கடன் கொடுக்கறது, கடன் வந்து பைசலாக வருது, அதாவது அது மூலிமா ஒரு ரிலீஃபாக வருது, இல்லை கொடுத்த கடன் வரல சார், மணி லாக் ஆகி நிற்குது, இப்போ வரும், அந்த மணி எல்லாம் திரும்பி வர்றது வாய்ப்பு இருக்குது. பண ரீதியாக ஒரு வருமானம் எனக்கு தெரிஞ்சு இந்த சனி தசையில் இருக்கிறவங்களும் சரி, இந்த குரு தசையில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனி தசைக்கு ஆப்போசிட்டாக வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைலாம் வந்து இப்போ நீங்கள் கணவராக இருக்கிறீங்கன்னா மனைவிக்கு போனாலும்,
இல்லை நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட கணவருக்கு வந்து அது மாதிரி தசைகள், ஆப்போசிட் தசைகள் போனால் வாக்குவாதம் வந்துக்கினே இருக்கும். சும்மாவே கத்திக்கினே இருப்பார் அவர். தேவையில்லாத ஏதாவது ஒன்று நல்லதே சொல்லுவீங்க, ஆனால் கண்ணாமண்ணான்னு பேசுவாப்பில். அது மாதிரிலாம் இருக்கும். அதாவது அனுசரித்து போயிடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. பேசுறது வந்து அவர் கிடையாது. அதாவது இந்த சனி தசைக்கு ஆப்போசிட்டு ஒரு தசை நடக்குல்ல, அந்த தசை தான் அது பேசிகிட்டு இருக்கு. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அதை. அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையில்லாத பிரிவுகள்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். எதுக்குடா வாழ்கிறோம்னு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. எனக்கு வந்து சரியான துணை அமையலை அப்படின்வாங்க, சரியான வந்து மனைவி அமையலைன்னுவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுனே இருப்பாங்க. இதுதான் சொல்கிறது. அது பார்த்து கட்டும்போது அந்த தசை கரெக்டாக கட்டணும். அந்த தசைகள் எப்படி கிராஸ் ஆகும். ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது, இன்னொருத்தருக்கு வந்து அந்த தசைகள் வந்து யோகா தசையாக இருந்தால் சிறப்பு. அது நல்லா ஒற்றுமை கொடுக்கும். இன்னும் இப்போ சனி தசைக்கு ஆப்போசிட் செவ்வாய் தசைன்னு வச்சிங்களேன், அவங்க ராசிக்கு வந்து அது வந்து யோகா தசையாக இருந்துச்சுன்னா அது இன்னும் யோகத்தை கொடுக்கும்ல, இன்னும் ஒற்றுமை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, சுயஜாதகம் தான் சொல்லணும். அப்போ மகர ராசிக்கு வந்து இந்த காலம் அப்படிங்கிறது சிறப்பான காலம். இந்த ஜூன் மாதத்தில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய காலம். நன்றி.